Hello everyone, welcome to our channel. Today cooking video la chillinu irukra rainy season ku ஏத்த மாதிரி சூடான டீக்கு சுட சுட மசால் வடை எப்படி செய்யறதுங்கறத பத்தி பாப்போம். இந்த வடையில கடலை பருப்பு இல்லாம வெறும் பட்டாணி மட்டுமே வச்சு மொறுமொறுன்னு செய்யக்கூடிய ஒரு மசால் வடை. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுங்கறத பத்தி பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First 250 grams பட்டாணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை 6 hours ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 6 hours ஊறிடுச்சு. தண்ணியே இல்லாமல் பட்டாணியை மட்டும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 1 tablespoon சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 cup அரிசி மாவு, 2 பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 4 பல்லு பூண்டு, 1 teaspoon மிளகாய்த்தூள், 1 pinch பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இது கூட இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 teaspoon மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை வடை ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வடையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மொறு மசால் வடை ரெடி. இது கூட நம்ம சட்னியோ சாம்பாரோ வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மொறு மசால் வடையை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.